தற்பொழுது புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் சுந்தர் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுந்தர். தற்பொழுது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக மாவட்டங்களை, அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி பாதித்த மாநிலங்களாக அறிவித்துள்ளார். மேலும் இது குறித்த நிவாரணத்திற்கான கோரிக்கையானது மத்திய அரசுக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த அறிவிப்பை தொடர்ந்து விவசாயிகள் மத்தியில் என்ன பேசப்படுகிறது, அவர்களுடைய கருத்து என்ன, அது குறித்து சொல்லுங்க. அதாவது இன்று காலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தமிழக முதல்வருக்கு வறட்சி நிவாரணம், அதாவது அந்தந்த மாவட்டங்களில் வறட்சி எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது, பயிர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்ற கணக்கீடு கொடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் தற்போது சிறிது நேரத்திற்கு முன்பு அனைத்து மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து ஒரு சில நிவாரணங்களையும் அறிவித்துள்ளார். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்க பிரதிநிதி விடுதலை குழுவினால் அவரிடம் கேட்போம். சார், இன்னைக்கு தமிழகத்தை வறட்சி மாநிலமாக தமிழக அரசு அறிவிச்சு அதுக்குள்ள நிவாரணங்கள், அதாவது நிலவரி விவசாயிகளுக்கு நிலவரி ரத்து ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதேபோல் கரும்புக்கு 45,000 வரை இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லுக்கு ஒரு சிறிய காப்பீடு பெற்ற நிறுவனங்களிலிருந்து காப்பீடு பெறப்படும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய விவசாய சங்கம் சார்பாக என்ன கருத்து சொல்லுங்கள்? தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புங்கிறது வரவேற்கத்தக்க அறிவிப்பு தான். ரொம்ப துரிதமாகவே தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டுருக்கு. அதாவது தமிழக அரசு பல அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அது குறிப்பாக விவசாயிகளுக்கு நிலவரி ரத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏக்கருக்கு 5,465 ரூபா இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய விவசாய சங்கம் சார்பாக உங்களுடைய கருத்து? பொதுவாக தமிழ்நாடு அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்திருப்பதை தமிழக ஜனநாயக விவசாயிகள் சங்கம் சார்பாக வரவேற்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த அறிவிப்பு என்பது யானை பசிக்கு சோளப்பொறி என்று சொல்வதைப் போல தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த பாதிப்பை உரிய முறையில் உரிய அக்கறையோடு கணக்கீடு செய்து அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் இழப்பீடுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் தமிழகத்தினுடைய அனைத்து விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என்பது பூர்த்தியடையாமல் இருக்கின்றது. இந்த அறிவிப்பு குறைபாடுடையதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே நிலவரி ரத்து என்று சொல்லப்பட்டிருப்பதை வரவேற்கக்கூடிய அதே சமயத்தில் ஒரு ஏக்கருக்கு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது மிக குறைவான தொகை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விவசாயத்திலே யார் ஈடுபட்டிருந்தார்களோ, சாகுபடி செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இழப்பீடு என்பது போதுமானது அல்ல. மாறாக இழப்பீடு என்பது விவசாயமே செய்யாமல் இருக்கக்கூடிய, சாகுபடியே செய்யாமல் தரிசாக போட்டிருக்கின்றார்களே, அவர்கள் தரிசாக போட்டிருப்பதற்கு காரணம் மழையின்மை, பாசனத்திற்கான நீரின்மை தான். ஆக நீர் பிரச்சனையின் காரணமாகத்தான் அவர்கள் விவசாயம் செய்யாமல் இருந்தார்கள். அதுவே கூட அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கான அறிவிப்பும் கூட செய்யப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த விவசாயம் தமிழகத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக விவசாய தொழிலாளர்களுடைய பங்கு முதன்மையானது. ஆக விவசாய தொழிலாளர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இந்த அறிவிப்பில் இல்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. அதுக்கும் மேலாக இந்த குறிப்பிட்ட ஒரு மாத 1.5 மாத காலத்திற்குள்ளாக தமிழ்நாடு முழுக்க 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை அல்லது மரணத்தை எய்திருக்கின்றார்கள். இதற்கு கூட காரணம் விவசாய நெருக்கடி தான், விவசாயம் பொய்த்து போனதுதான். ஆக இதற்குரிய இழப்பீடு என்பது கொடுக்கப்பட வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஜெயலலிதாவுடைய மரணத்தையொட்டி இறந்த பொழுது அவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அதிமுக அறிவித்தது. அதே போன்ற அதனுடைய அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் இப்பொழுது அந்த உயிருக்கு நிகரான அளவிற்காவது குறைந்தபட்சமாக இந்த 3 லட்சம் ரூபாயாவது இறந்து போன விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு கொடுத்திருந்தால், அறிவித்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு ஆறுதலாகவாது இருந்திருக்கும். அதற்கு மாறாக அவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளாமலே இருப்பது என்பது நிச்சயமாக நியாயமற்ற ஒரு நடவடிக்கை என்று கருதுகின்றோம். இதற்கு மேலாக மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை இதுவரையில் கண்டுகொள்ளாமல் இருப்பது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வார்தா புயல் ஏற்பட்ட பொழுது 2-3 வாரங்கள் கழித்து தான் மத்திய குழு ஆய்வுக்காகவே தமிழ்நாட்டிற்கு வந்தது. அப்படிப்பட்ட மத்திய அரசாங்கம், தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையில் இப்படி இருப்பது, அமைதி காப்பது என்பது அதிசயத்தக்க ஒன்றில்ல. நிச்சயமாக இது கண்டனத்துக்குரியது. மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனை தலையிட வேண்டும். அனைத்திற்கும் மேலாக நிரந்தரமாக மழையை பெறுவதற்கும், பருவமழையை பெறுவதற்கும், போதிய அளவு பருவமழை பெய்வதற்கும் இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை கணக்கீடு செய்து அந்த கணக்குகளை தீர்ப்பதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் தயாராக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்தந்த மாவட்டத்திற்கே உரிய பாசன திட்டங்களை, குறிப்பாக புதுக்கோட்டை என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்திலே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக மட்டும்தான் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயத்தை காப்பாற்ற முடியும், விவசாயிகளை காப்பாற்ற முடியும். அதற்குரிய ஏற்பாட்டை மத்திய மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழக ஜனநாயக விவசாய சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகின்றோம். அதாவது தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள அறிவிப்பு என்பது ஒரு சில வரவேற்பு இருந்தாலும் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவே விவசாய சங்கத்தில் தெரிவித்தனர்.